எல்லாரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும், அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்ட உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்காங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்பட்ட கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து மக்கள் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கிறது. காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநில மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். அதனால தான் அங்கே ஒரு பெரிய மக்கள் புரட்சி திரும்பி கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தல் நெருங்கினவங்க வட மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதில் உறுதியாக மக்கள் இருக்கிறார்கள். அதனால் வெற்றி இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணி எவ்வளோ சீட்டு இந்தியா கூட்டணி ஒரு 350க்கு மேலே வரும், 350க்கு மேலே வரும். ராகுல் காந்தி பிஜேபிக்கு 150 சீட்டு தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் அவ்வளோதான், 150 தான் பிஜேபி. 150ங்கிறது கூட அதிகம், என்னை பொறுத்தவரை 150 கூட அதிகம். காரணம், எந்த வேட்பாளர்களையும் எங்கேயுமே அனுமதிக்கவில்லை வட மாநிலங்களில். ஆகவே எண்ணிக்கை மிகவும் குறையும் வட மாநிலம். கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்கன்னு தான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய பணியை ஆற்றிட்டேன், நீங்களும். சார், இந்த மக்களவை தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? மக்கள் வாக்காளர்கள் எப்படி எடுத்துக்கணும்? எல்லா மக்களவை தேர்தலுமே முக்கியமானது தாங்க. இது மட்டும் இல்லை, எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகிற வருஷங்கள் எல்லாமே முக்கியமானது. ஸோ 15 பேர் ஓட்டுக்கு தகுதியானவங்க. ஸோ இங்கே முத்தையா முதலி தெருவில் இருக்கும், 1000 விளக்கு தொகுதி. ஸோ மொத்தம் ஃபேமிலியும் இருக்கும், பட் எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்கும். பட் இந்த ஸ்பெசிஃபிக் டேக்காக எல்லோரும் கெட் டுகெதர் ஆகி ஃபேமிலி ஓட்டிங்காக வந்திருக்கோம். எவ்வளோ ஓட்டு மொத்தம்? இப்போ எங்களுக்கு 15 குடும்பத்துக்கு. எஸ். ஸோ ஆல் வாட் வி சீன் இன் நியூஸ், ஃபெஸ்டிவல் டே மாதிரி தான் ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வி ஜஸ்ட் அரைவ். ஓட்டிங்கும் அதே மாதிரி ஃபேமிலியாக வந்து போட்டிருக்கோம். சீம்ஸ் டு பி ஹாப்பியாக இருக்குது. மேபி இது எவ்ரி 5 years we will continue from our family. இப்போ எல்லாரும் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவங்க, ஆனால் ஓட்டிங் தான் இருக்கா? எஸ் எஸ், வெவ்வேறு பகுதிகள் இருக்கு. ஆமாம், வெவ்வேறு பகுதி சென்னை சரௌண்டிங்கில் தான் இருக்கோம். பட் இங்கேருந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலை. ஸோ வில் ஆல் கம் ஹியர். நெல்லை தொகுதி முழுவதும் வாக்குச்சாவடிகளை சந்தித்துவிட்டு தற்போது என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக என்னுடைய சொந்த வாக்குச்சாவடியில் வாக்கை பதிவு செய்துள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அங்கு யாரும் வெளியூர்காரராக கருதவில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே அந்த மாவட்டத்துக்கு பரிச்சயமானவன். காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். யாரும் அங்கே உள்ளவர்கள் என்னை வெளியாளாக கருதவில்லை. காசர்கோட்டில் நடந்த மாதிரி வாக்குப்பதிவுல மற்றுள்ள கட்சிகளுக்கு ஒரு ஓட்டுக்கு ஒரு பதிவும், பிஜேபிக்கு ஒரு ஓட்டுக்கு 2 பதிவும் இவிஎம் மிஷின்ல பதிவாயிருக்கு. இது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்த உத்தரவு போட்டது. இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? அது வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதை குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இதை போன்ற தில்லுமுறைகளை செய்துதான் பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆண்டிலும் வெற்றி வாகை சூடியது. இந்த முறை அது நடைபெறாமல் இருக்க வேண்டும். இந்தியா கூட்டணி நிச்சயமாக மத்தியிலே ஆட்சி அமைக்கும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தது. அப்போ இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை குறை சொல்ல அப்போ இல்லை, இன்னைக்கு இது வெளிப்படையாக கேரளாவில் தெரிந்திருக்கிறது. எனவே அதை சொல்லுகிறோம். மோகமாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன். அரசாங்கம் தான் திட்டங்களை கொண்டு வர முடியும். அரசாங்கம் அமைந்த பின்னர் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதை எல்லாத்தையும் அமல்படுத்துவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு நாடுகளுக்கு இடையே செட்டில் ஆன விஷயம். அதை இப்போ கிளப்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோமோ அத்தனையும் நாங்கள் அமல்படுத்துவோம். இலங்கை மீனவர்கள் அதுக்காக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அது ஒரு ரீசொல்யூஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. புதிய
அரசாங்கம் அமைத்த பின்னர் ராஜாங்க ரீதியாக அதை பற்றி பரிசீலனை செய்யலாம். கண்டிப்பாக இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஆபத்து இப்பொழுது இருக்கிறது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை எல்லா தருணத்திலும் பிஜேபி சிதைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அனைவரின் கடமையும். இந்தியா கூட்டணி கண்டிப்பாக இந்த பன்முகத்தன்மையை காப்பாற்றும். எங்களுடைய தேர்தல் அறிக்கைப்படி நாங்கள் நடந்து கொள்வோம், அதை அமல்படுத்துவோம். அதுதான் எங்களுடைய ப்ளூ பிரிண்ட். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுத் தேர்தல் 2 கட்சிகளுக்கிடையே அல்லது 2 அணிகளுக்கிடையே நடக்கிற அதிகார போட்டி அல்ல. ஒருபுறம் இந்திய நாட்டு மக்கள், இன்னொரு புறம் நாட்டுக்கு எதிரான சங் பரிவார் கும்பல். சங்க பரிவார கும்பலுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் இந்த பொது தேர்தல். இதில் நாட்டு மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்களின் பக்கம் இந்தியா கூட்டணி நிற்கிறோம். இந்தியா கூட்டணி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வாக்களியுங்கள் என்று நாட்டு மக்களுக்கு அறைகூவல் விடுத்துள்ளது. இன்று திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுடைய மணிமங்கல கிராமத்தில் ஜனநாயக கடமையை ஆற்ற வந்திருக்கிறோம். இன்று வாக்கு பதிவு செய்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு எழுச்சியாக வலிமையாக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்து வருகிறார்கள். அதே போன்று குறிப்பாக எங்களுடைய திருப்பெரும்புதூர் தொகுதியில் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அண்ணன் TR பாலு அவர்கள் காலையிலிருந்தே எல்லா நிலையங்களுக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்றிருக்கிறார். அதேமாதிரி எங்களுடைய மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர் மனோகரன் அவர்களும் என்னோட சேர்ந்து இங்கே இந்த பணியில் இருக்கிறார்கள். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலை காட்டிலும் 2 மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற போகிறார்கள். கடந்த தேர்தலை விட விறுவிறுப்பாக மக்கள் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக வாக்களித்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.